அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். பழமொழி 400, பதிவேற்றம் 279, பாடல் 277. சீர்தகு மன்னர் சிறந்த அனைத்தும் கெட்டாலும் நேர்த்து உரைத்து எள்ளார் நிலை நோக்கி சீர்த்த கிளையின்றி போஒய் தனித்து ஆயக்கண்ணும் இளைத்து அன்று பாம்பு இகழ்வார் இல். பாம்பு தனியாக இருக்கிறது என்பதனாலேயே அதை நாம் அணுகலாம் என்று யாரும் நினைக்க மாட்டார்கள். சிறிய பாம்பு தானே, கூட்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய பாம்பல்ல, சிறிய பாம்பு தானே என்று கூட யாரும் அந்த பாம்பிடம் நெருங்கி சென்று பழக தலைப்பட மாட்டார்கள். அதுபோல வாழ்ந்து கெட்ட அரசனாயிருந்தாலும் கூட அவனுடைய நிலைமையை பற்றி யாரும் பேச துணிய மாட்டார்கள். அப்படி ஒருவேளை இந்த அரசனானவன் அழிந்து கொண்டிருக்கிறான், தன்னுடைய நிலையிலிருந்து கீழே இறங்கிவிட்டான் என்றாலும் கூட அவனை இகழ்ந்து பேசுவோர் தீமையையே அடைவர் என்று சொல்லுகிற பாடல். அரசன் வசதியாக இருந்தாலும் ஏழ்மையாக இருந்தாலும் அரசனுக்கென்று ஒரு மரியாதை இருக்கிறது. அதை யாராவது மீறினால் அவர்கள் தக்க தண்டனையை பெறுவார்கள் அல்லது தீமையை அடைவார்கள். எனவே அரசனோடு பழகுகிற போது அதே மரியாதையோடு பழக வேண்டும் என்று உரைக்கிற செய்யுள். அவன்தான் இப்போது பதவியிலே இல்லையே என்று அவனை இளக்காரமாக பேசுவதோ அல்லது அவனை குற்றம் சாட்டி பேசுவதோ என்பது தீமையையே தரும் அப்படி பேசுபவர்களுக்கு என்பதை ஒப்பிடுகிற போது சிறிய பாம்பு தானே என்று பாம்பிடம் யாரும் சென்று கொஞ்ச மாட்டார்கள் என்று சொல்லுகிற பாடல் இந்த பாடல். மீண்டும் பாடலை பார்ப்போம். சீர்தகு மன்னர் சிறந்த அனைத்தும் கெட்டாலும் நேர்த்து உரைத்து எள்ளார் நிலை நோக்கி சீர்த்த கிளையின்றி போஒய் தனித்து ஆயக்கண்ணும் இளைத்து அன்று பாம்பு இகழ்வார் இல். நன்றி, வணக்கம்.